அனைவருக்கும் வணக்கம். எதிர்நீச்சல் தொடர்கிறது சீரியலில் இன்றைக்கி எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஈஸ்வரோட அப்பா ஜனனிக்கிட்ட ஓவராக பேசுனதுனால டென்ஷனான சக்தி அவரை வீட்டை விட்டு வெளியே போக சொல்கிறாரு. இதை கேட்ட ஈஸ்வரி, நீ யார் அவரை வீட்டை விட்டு வெளியே போக சொல்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் எல்லாரோட வாழ்க்கையிலையும் ஏதாவது ஒரு பிரச்சனையை கிளப்பி வருதில் உன் பொண்டாட்டி தான் காரணமாக இருக்கா, இதுக்கு மேலே ஒரு வார்த்தை பேசினா நான் சும்மா இருக்க மாட்டேன், உன் பொண்டாட்டியை கூப்பிட்டுட்டு மேலே போ அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறமா மேலே போன சக்தி சுவாமிநாதனோட மாமா நம்பரை வாங்கிட்டு வந்திருந்தார். அந்த நம்பருக்கு கால் பண்ணுறாரு. அப்போ ஃபோனில் பேசுகிறவங்க, மாமா ஆதிகுணசேகரன் குடும்பமா, நீங்களாம் பெரிய குடும்பம், இந்த பிரச்சனையில் எங்களை இழுக்காதீங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறமா வெளியே போய் தர்ஷினியை தேடிட்டு வர கதிரும் ஞானமும் வீட்டுக்கு வராங்க. அப்போ கரிகாலன் வீட்டில் நடந்தது எல்லாத்தையும் அவர்கிட்ட சொல்லிடுறாரு. அப்போ கதிர் சொல்கிறாரு, நாளைக்கு போலீஸ் உள்ளே கூட்டு போய் வச்சு விசாரிச்சாங்கன்னா எல்லாம் வெளியே வந்துடும், போலீஸ் கொடுத்த 2 நாள் கெடும் முடிஞ்சிருச்சுல அப்படின்னு சொல்கிறாரு. இன்றைக்கி எபிசோடில் பார்த்தீங்கன்னா விஷாலாட்சி போயிட்டு ரேணுகா கிட்ட பேசுகிறாங்க. அப்போ ரேணுகா சொல்கிறாங்க, நந்தினியை பற்றி தப்பாலாம் சொல்லிட முடியாது, ஆனால் ஜனனி எங்களை புரிஞ்சுக்கிட்டது அவ்வளோதான் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு விஷாலாட்சி, நீங்களும் ஜனனியை புரிஞ்சிக்கல அப்படின்னு கூட சொல்லலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் ஜனனி அட்வொகேட் சாருபாலா கால் பண்ணி ஹெல்ப் கேட்குறாங்க. நாளைக்கு போலீஸ் வந்தால் நான் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ சாருபாலா ஃபோனை லவுட் ஸ்பீக்கரில் போட சொல்லிவிட்டு சக்திக்கிட்டேயும் ஜனனிக்கிட்டேயும் பேசுகிறாங்க. இப்போ ஜனனியும் சக்தியும் போலீஸ் அரெஸ்ட் பண்ணுமா, இல்லை அதுக்குள்ளே சக்தி ஏதாவது பண்ணி தர்ஷினியை கண்டுபிடிப்பாரா அப்படின்றத அடுத்தடுத்த எபிசோடில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த மாதிரி எதிர்நீச்சல் தொடர்கிறது சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி.